சௌமியா மாமா என்ன வெயில் பொளந்து கட்டிட்டு இருக்க? மாமா கிர்னி பழம் வாங்கி வச்சிருந்தோம். அது பீஸை போட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா பழுத்து போச்சு மாமா. சர்க்கரையை போட்டு இப்போ சாப்பிடணும் மாமா. அவ்வளோ வெயில் அடிக்குது. அப்பா வெயில் தான். ஜூஸா போட போறியா இல்ல அப்படியே சாப்பிடுற இல்ல மாமா, அப்படியே சாப்பிடுற மாதிரி தான் மாமா. சௌஜன்யா எடுக்கூடாதுடா. அவளும் அந்த பழத்துல இருக்கிற விதையை எடுக்கிறாளாட்டுக்கு. நீ என்ன பண்றங்கிறத பார்த்துட்டு அப்படியே ரிப்பீட் பண்றா. ஆமா கரெக்டா செய்வா. சௌஜி ஏய் பை பை பை. அவ்வளோதான். இந்த தட்டில் அப்படியே அந்த ஸ்பூனை வச்சு போய் நோண்டி நோண்டி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா பழுத்துருச்சாட்டுங்க. என்னப்பா பழம் வேணுமாடா? அப்பா மாமா நல்லா இதுல சாறு வருது மாமா. இல்ல வெறும் பழமா சாப்பிட்டு பாரு, ருசி எப்படி இருக்குன்னு பாரு. சர்க்கரை போடுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஜூஸ்லாம் குடிக்கிறோம்ல, நல்லா இனிப்பாக கொடுக்குறாங்கல்ல. சர்க்கரை இனிப்பா இல்லை இந்த பழத்தோட இனிப்பா? பழத்துல கொஞ்சம் தான் மாமா இனிப்பு இருக்க மாட்டேங்க. சர்க்கரையை போட்டு கொடுத்து. ரெண்டாவது அது மட்டும் இல்ல, இது வந்து நம்ம கொலையில போடுவோம்ல வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கு. அப்புறம் இதுவும் ஒரு வெள்ளரிக்காவோட ரகத்தை சேர்ந்தது தான். அதான் ரொம்பவும் இனிப்பு கிடையாது, ரொம்ப இது கிடையாது, நார்மலா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு மாமா. அப்படியே வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கு. வெள்ளரி பழம் மாதிரி இருக்குன்னு. ஆமா ஆமா வெள்ளரி பழம். என்ன நல்லா பழத்தை கரணத்துக்கு அப்புறம் தோலையும் விட மாட்டியாட்டுக்க. அப்படிலாம் மாமா எல்லாம் காசு போட்டு தானே வாங்குறோம். இதுல எவ்வளவு இருக்குது இப்படி கறந்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல நான் இப்படிதான் வாழைப்பழத்தை சாப்பிட்டு வாழைப்பழ தோலை போட்டு கறந்துட்டு இருப்பேன். நீ மட்டும் நான் தான். சரி, இப்போ நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா நாட்டு சர்க்கரையில் தொட்டு சாப்பிடுவோமா, வெள்ளை சர்க்கரையில் தொட்டு சாப்பிடுவோம்னா நாட்டு சர்க்கரை பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி மாமா. இருக்கா நாட்டு சர்க்கரை? நாட்டு சர்க்கரை நம்ம வீட்டில் எப்போதும் இருக்கும். நாட்டு சர்க்கரை சாப்பிட வேண்டியது. நாட்டு சர்க்கரையில் சாப்பிடுவோம். சரி சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே. சௌஜன்யா சௌஜன்யா சாப்பிடவே இல்லை. முடிஞ்சா? முடிஞ்சு போச்சு மாமா. அப்படியே ஓரத்துல நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். பா போட்டுக்கிட்டுமா? அவ்வளோதான். ஏன் அப்படியே தண்ணியில் இருந்து மாமா உருக்குது பாரு. சரியா டெஸ்ட் மாமா. பாப்பா பார்க்குறா பாரு, உன்னை எப்படி பார்க்குறா பாரு. அவளுக்கு கொஞ்சம் கொடு. இந்தடா சாப்பிடல. இந்தடா சாப்பிட்றா, உடம்புக்கு நல்லது சாமி, சாப்பிடுங்க. சாப்பிடல. வேணாண்டி போனா சாப்பிட்றேன். வேற லெவல் மாமா. நானும் சாப்பிட்டுமா? வெள்ளை சக்கரை போட்டோட நல்லா. நானும் சாப்பிட்டுமா? ஏய் சௌஜி இங்க பாருங்க. நீ சாப்பிடணும் போட்டுமா? நான் வெறும் ஏதாவது சாப்பிட்டு பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஆமா நாட்டு போட்டுமா? வெறும் பழம் கொஞ்சம் நல்லா இனிப்பாக தான் இருக்கு. நல்லா பழுத்துருச்சுடா. நாட்டு சக்கரை இல்லையா? அவ்வளவுதானா? இருக்கே. கொஞ்சோண்டு போடு. சௌஜன்யா பாக்குறாங்க. ஓட்டல போடு.
நம்மள உட்கார வச்சுட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு பண்றாங்க அப்படின்னு எப்படி இருக்கு நாட்டு சக்கரை செம்மையா இருக்குல்ல இந்தப்பா ஆகாடுங்க சூப்பர் ஏண்டா பிடிக்கலையா உனக்கு சாப்பிடுவோமா போதும் நான் வேணுங்கிறது சாப்பிட்டேன் ஆனா இந்த நாட்டு சக்கரை வந்து அதுல ஒட்ட மாட்டேது பாரு தண்ணி ஆயிடுச்சு அப்படியே குடிச்சுக்க முடியும் ஏன் தண்ணி இருந்துச்சுல அது தண்ணி ஆயிடுச்சு வெள்ளை சக்கரை இருந்தா அப்படியே போய் பிடிச்சிக்க முடியாது அப்படியே கிடையாதுமா வெள்ளை சக்கரையா இருந்தாலும் இது தனி பிளேட்ல பீஸ் மட்டும் எடுத்து வச்சிருந்தோம்னா ஓகே தான் இது வெள்ளரி பழத்தோட ரொம்ப தண்ணியா இருக்குது வெள்ளரி பழம் போட்ட உடனே அப்படியே கிடக்கும் பழக்கம்னு இது அப்படியே பச்சை தண்ணி மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ஜூஸா குடிக்கிறது பழமே சாப்பிடலாம் மாட்டீங்களா ஆமா ஆமா செம்ம டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா அந்த வெயில் இந்த பழத்தை நம்ம ஜூஸ் போட்டுனாங்கன்னா 2 ஜூஸா போட்டு ஆமா 60 ரூபாய் கணக்கு பண்ணிருப்பாங்க 60-70 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஜூஸ் 30 ரூபாய் நம்ம இந்த பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறதுதான் அம்மா நமக்கு நல்லது சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கான அம்மா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிரு குடிச்சிட்டு சொல்லு தண்ணி நீ குடியாங்க ஏம்மா சரி ஓகே ஒரு இது பேர் எனக்கும் இந்த தண்ணியை குடி வைப்போம் குடிப்பாங்க வைப்போம் சரி ஓகே பாய் பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய் ஆமா சும்மா சொல்லலாமா வேற லெவல்